அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் திருகோணமலையிலிருந்து திருமிகு ஒப்பிலாமணி குலேந்திரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் உங்களுக்கும். இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் தாயகத்திலே புராதன கோவில்களிலே, அதாவது திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், முனீஸ்வரம் என்று ஐம்பெரும் திருத்தலங்கள் இருக்கின்றன. அதிலே திருகோணமலையில் திருக்கோணேஸ்வரம் என்பது மிக முக்கியமான தமிழர்களுடைய, அதாவது சைவர்களுடைய மிக முக்கியமான ஒரு திருத்தலம். இன்று அந்த திருத்தலத்தில் நடைபெறுகின்ற சில கபலீகரங்கள், சில ஒழுங்கற்ற முறைகள், நிர்வாகத்தினுடைய நிர்வாக கேடுகள், அந்த திருத்தலத்தை அபகரிப்பதற்கான தொல்லியல் திணைக்களத்தினூடாக அபகரிப்பதற்கான முயற்சிகள் என்று பலதரப்பட்ட சிக்கல்கள் இன்று திருக்கோணேஸ்வரத்தை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருக்கோணேஸ்வரம் நீங்கள் எல்லோரும் அறிந்த வகையிலே பாடல் பெற்ற திருத்தலம் என்று கூறப்படுகின்றது. திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய திருத்தலமாகவும் திருக்கோணேஸ்வரம் அமைந்திருக்கின்றது. பல யாத்திரிகர்கள் ஈழத்திலிருந்து, அதாவது வடக்கு கிழக்கு ஒட்டுமொத்த இலங்கையிலிருந்தும் சைவ யாத்திரிகர்கள் திருக்கோணேஸ்வரத்தினுடைய விழாக்களுக்கு சென்று வருவது வழமை. ஆனால் இன்று இந்த திருக்கோணேஸ்வரத்தின் நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது பற்றி அறிவதற்குத்தான் திருமிகு ஒப்பிலாமணி குலேந்திரன் அவர்களை எங்களுடன் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் திருக்கோணேஸ்வரத்தினுடைய பொது சபையினுடைய ஒரு அங்கத்தவர். ஐயா, இன்று அந்த திருக்கோணேஸ்வரத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு கூறுங்கள். திருக்கோணேஸ்வரம் என்று சொல்லுகின்ற போது இது ஒரு வரலாற்றோடு முக்கியத்துவம் பெற்ற ஒரு தமிழர்களுடைய, குறிப்பாக இந்துக்களுடைய ஒரு வழிபாட்டு தலம். இந்த தலத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து அதாவது அந்த ஆலயத்தை புனரமைத்து அதை செவ்வனே பராமரித்து வந்தவர்கள். அதனிடையே சரியான ஒழுங்குமுறையான ஒரு நிர்வாகங்கள் காலம் மாற்றமடைந்தாலும் தற்காலத்திலே அந்த நிர்வாகத்திலே பல்வேறு அதாவது ஒழுங்கீனங்கள் காணப்படுகிறது. அந்த வகையிலே திருக்கோணேஸ்வரத்தினுடைய ஆலய பரிவாரண சபையிலே சட்டத்தண்ணி செல்வராஜா அவர்கள், மூக்கோ செல்வராஜா அவர்கள் காலத்திலே ஓரளவு அது அவருடைய காலத்திலே சிறப்பாக திருவிழாக்கள், இன்னொரு பல விடயங்கள் அங்கே சிறப்பாக நடைபெற்று வந்தது. அவருடைய அந்த காலம் ஒரு இருள் சூழ்ந்த காலம் என்று சொல்லாமட்டா பல வேறு அரச கெடுபிடிகள் சூழ்ந்த காலம். யாத்திரிகர்களும் போய் வருவதிலே பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. இருப்பினும் அவர் ஒரு நீதிவானாக கடமை இருந்த காரணத்தாலும் அவருடைய அந்த கடமையோடு அந்த ஆலயத்திற்கு போய் வருகின்ற ஒழுங்குகளை அவர் செய்திருந்தார்கள். உற்சவங்களையும் அவர் நடாத்தி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அவர்களுடைய கால மரணத்துக்கு பின்பு அவரோடு இருந்தவர்கள் அந்த சபையை பொறுப்பேற்றார்கள். அதிலே குறிப்பிடத்தக்கவராக இருக்கின்ற பரஞ்சோதி அவர்களுடைய மகன் பரமேஸ்வரன் அவர்கள் பொறுப்படுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அங்கே ஒரு பல்வேறு அரச பயங்கரவாத அமைப்புகள் அவரை ஆட்டி படைத்தது. அதற்கு அவர் இசைந்து கொடுத்ததாகவும் நாங்கள் அறிகிறோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த கடைகள் வருவதற்கு இவர்களும் ஒரு பக்க காரணம் என்று சொல்லலாம். இதிலே அமைச்சராக இருந்த பொஞ்சிநிலைமை அவர்கள் அந்த கோட்டைக்குள்ளே அவருக்குரிய அமைச்சருக்குரிய வதிவிடம் ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த காரணத்தாலும் அதனை ஒட்டி இந்த கோணேஸ்வர ஆலயத்தினுடைய அந்த சூழல் காலகாலமாக ஒரு புனிதமாக, அதாவது அடியார்கள் சென்று வருவதற்கு உகந்ததாக இருந்தது. இவருடைய காலத்துல தான் இந்த கடைகள் ஆங்காங்கே முளைத்து அவர்கள் இரண்டு பக்கமும் கடைகளை அமைத்ததால போக்குவரத்து போய் வருகின்ற கோணேஸ்வர பெருமானுடைய தரிசனத்துக்கு போகின்றவர்களுக்கு பல்வேறு இடைஞ்சலாகவும் இருந்தது. அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிர்வாக சபை அங்கே காணப்பட்டது. அதை பல்வேறு அமைப்புகள், இந்து அமைப்புகள் எடுத்துரைத்தும்
அதனை சரியான முறையில கையாள முடியாமல் போய்விட்டது. அதுக்கு காரணம் இந்த நிர்வாகத்திலே இருந்தவர்கள் தங்களை சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் கூறக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா அந்த இந்த வகையில் நிர்வாகத்தில் இந்த இருந்தவர்கள் கடைகள் ஐயா அப்படின்னா அந்த நிர்வாகத்தில் இருந்தவர்கள் வந்து ஒரு ஆளுமையற்ற ஒரு நிர்வாகத்தை ஆமா நடத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற ஆஹ் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆளுமையற்றவர்கள் தான், ஆமா. அதாவது போராடி இருக்கின்ற இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற தன்மையிலே அவர்கள் செயல்படவில்லை. இன்னும் அதில் இன்னொரு கேள்வி இந்த இவ்வளவு கபலீகரமும் நடக்கின்ற காலத்தில் தானே திருகோணமலையில் சம்பந்தரையாம் இருந்தார் தானே அந்த நேரத்திலே. ஆமா அவர் அவர் என்னத்தை செய்து கொண்டிருந்தார்? அவரும் விட்ட பிள்ளைகள் தான் பெரும்பாலும் இருக்கிறது. அதுபோல அந்த கன்னியா பரிபூரத்துக்கும் கன்னியாண்டே பரிபூரத்துக்கும் சம்பந்தரையா சரியான ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள ஒருவர். அவற்றை தட்டி கேட்டு அவர் ஒரு ஆளுமையோடு அவர் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்திலேயும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு கொண்டிருக்கலாம். அரசாங்கத்தை ஒட்டியும் அவருடைய இது இருந்தது. அந்த வகையிலே கோணேஸ்வர கோயிலே அந்த கோபுரம் கட்டுகின்ற பிரச்சனைகள் வந்தபோது கூட அவர் அது கூடிய அக்கறை செலுத்தவில்லை என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த கன்னியா வெந்நீரூற்று பிரதேசமும் பரிபூரத்துக்கும் அங்கே இருந்த அரசாங்க அதிபர் அங்கே போடப்பட்டிருந்த இந்த ராவணனுடைய பிரதேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரங்களையும் அவர் அகற்றியிருந்தார். அப்போது கூட ஐயா அவர்களிடத்திலே விடயமாக சொல்லப்பட்டது. அது சம்பந்தமாக பல வழக்குகளை இருந்தது. இதிலே நவம் அவர்களும் நானும் ஒரு நாள் அந்த அந்த கன்னியா பிரதேசத்தினுடைய அம்மணி அவர்களை சந்தித்து, அதற்கு முன்பாக நவரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை கொழும்பிலே சந்தித்து இது விடயமாக கழித்தபோது, நீங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் தட்டி கலைக்கிறீர்கள், இதுக்குரிய தீர்வு இல்லை என்று இவர் கொஞ்சம் கடுமையாக கதைத்த பிற்பாடு இவர் நீங்கள் உரிய ஆவணங்களை கொண்டு வாருங்கள், நான் அதில் வழக்கு ஆடுகிறேன் என்று சொல்லி இவர் வந்து விட்டார். வந்ததும் திருவள்ளுவரிலே என்னை சொன்னார், இப்படி ஒரு விஷயம், இதுக்குரிய ஆவணங்களை நாங்கள் அந்த அம்மணியோடு எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு போக வேண்டும் என்றுதான். இந்த கன்னியா வெந்நீரூற்று பரவி போனதை பற்றி திருமலை நவம் அவர்கள் ராவணன் கோட்டம் என்ற ஒரு நூல் கூட எழுதியுள்ளார். அந்த நூல் கூட இங்கே பிளத்திலே தான் முதல் முறையாக வெளியிடப்பட்டது. தாயகத்துக்கும் அந்த நூல் வந்து விட்டது. கூடிய விரைவில் அங்கும் வெளியிடப்படும் என்பதில் வந்து மாற்று கருத்தில்லை. இந்த திருக்கோணேஸ்வர அந்த கோட்டைக்குள் நீங்க முதல் குறிப்பிட்ட பொழுது கூறினீர்கள் ஒரு அமைச்சருடைய வதிவிடம் இருப்பதாக சொன்னீர்கள். அதே அந்த அமைச்சருடைய வதிவிடம் அங்கே வந்தது. அது அரசாங்க, அதாவது அவர் ஒரு ஆளும் கட்சி அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தபடியால் அங்கே ஒரு அரச விடுதி இருந்தது. அந்த விடுதியை அவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு அந்த அந்த இடத்திலிருந்துதான் அவர் இந்த வெளியில இருந்து தன்னுடைய இரண்டபுர பிரதேசங்கள் இருந்த இந்த தொழிலாளர்களை கடை போடுவதற்கு இங்கே உள்வாங்கி இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில்தான் இந்த பிரச்சனை. அவர்கள் அங்கே வந்து கடைகளை போட்டு அங்கே அவர்கள் மற்ற ஒரு புனிதமான இடம், அதிலே அவர்கள் பல்வேறு, அதாவது சட்டவிரோதமான சமய அனுஷ்டானங்களுக்கு முறையற்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இதை பலர் கண்டும் ஆட்சேபனை தெரிவித்தும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. நகராட்சி மன்றமும் அந்த இடத்திலே பல்வேறு விடயங்களை கொண்டு இது தொடர்பாக எங்களுடைய விளஞ்சலியன் அவர்கள் நீதிபதியாக இருந்த அவர்களுக்கு இந்த விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அவரும் இதுக்கு அப்புறப்படுத்த வேண்டிய சில நகர்வுகளுக்கு சில ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். அந்த ஆலோசனைகளின் பிரகாரம் இந்த கடைகளை அகற்றுவதற்கு தொல்லியல் திணைக்களத்துக்கு உரிமை கோருகின்ற அந்த வகையிலே அவர்கள் ஒரு பக்க சார்பாக நடந்து கொள்கிறார்கள் என்ற நிலையிலும், அதனை அந்த
ஆலய சூழலிலே இந்த கடைகள் இருப்பது பொருத்தமற்றது என்ற வகையிலே அங்கே அது உரிய சுகாதார பரிசோதகர் மற்றது இது சம்பந்தமான பல்வேறு சுற்றாடல் தொழில் உத்தியோகத்தர்கள் இவர்களை உள்ளடக்கியதாக பல இதுகளை அவர் தயார்படுத்த சொல்லி இருந்தார்கள். அந்த வகையிலே பல்வேறு வகையிலே அந்த சூழலுக்கு உகந்த நிலையிலே பல்வேறு நடவடிக்கைகள் தகவல்கள் பெறப்பட்டிருந்தது. அந்த தகவலின் அடிப்படையாக வைத்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகின்ற ஒரு நிலை காணப்பட்டது. நீதிமன்றத்துக்கு செல்கின்ற போது அவர் சில வழிவகைகளை சொல்லியிருந்தார்கள். நீதிமன்றத்துக்கு அவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த காரணத்தால அவர் உடனடியாக மேல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியாது. அது மாவட்ட நீதிமன்றத்துக்கு சென்று மாவட்ட நீதிமன்றத்தால் இந்த விடயங்களை கவனிக்காமல் அந்த வழக்கை மேல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தினார். அந்த வகையிலே அவர் தான் நடவடிக்கை எடுக்கலாம் என்று இது நான் என்னுடைய உறவினர் ஒருவர் இளஞ்செழியன் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு மலை எனது வீட்டுக்கு வந்து அவருடைய அனுமதியை பெற்று அவருடைய வாசத்தலம் எங்களுக்கு அருகில் இருந்தது. அது போன போதுதான் இளஞ்செழியன் அவர்கள் சில காத்திரமான சில விடயங்களை இது தொடர்பாக எங்களுக்கு கூறினார்கள். இளஞ்செழியன் ஐயா இருந்த காலத்தில் தானே ஐயா கன்னியாவை நீரூற்றும் பறிபோனது. அவர் இந்த இது தொல்லியல் திணைக்களம் சம்பந்தப்பட்ட விடயம் என்று சொல்லி அந்த வழக்கை பதிவு செய்யாமல் விட்டபடியாத்தான் கன்னியாவை நீரூற்று பறிபோனதற்கு அவரும் ஒரு காரணம் என்று திருமலையில் இருக்கின்ற உணர்வாளர்கள் கூறுகின்றார்கள். இருக்கலாம் வேண்டாம். ஆனா என்றாலும் அவர் சில தொல்லியல் திணைக்களத்துக்கு அந்த வழக்குகளை அதாவது சுமந்திரன் அவர்கள் கொண்டு சென்ற பொழுது அந்த வழக்குக்குரிய ஆவணங்களை நாங்கள் கொண்டு கொடுத்து வழக்கு அடப்பட்ட பொழுது அவர் முதலிலே தொல்லியல் திணைக்களம் இதுல கூடுதலாக ஈடுபடக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தவர்கள். வழங்கி அங்கே ஒரு கெசட் நோட்டிபிகேஷனையும் ஒட்டியிருந்தார்கள். அதிலே எங்கனாக்களும் விட்ட பிள்ளை என்றால் அதை நிர்வகித்தவர்கள் அந்த பொறுப்பு எடுத்த போது அந்த இடங்களை துப்புரவு செய்து அதை வீழ கட்டியெழுப்புவதிலே கொஞ்சம் அசீர்த்தை காட்டினார்கள். காட்டிய வேளையில தான் தொல்லியல் திணைக்களத்தவர்கள் போய் ஒரு இடைச்செருகலான ஒரு ஒரு தகவலை நீதிமன்றத்திற்குள் உள்வாய் கொடுத்து இது இப்படி கவனிப்பாடற்று இருக்கிறது, இந்த சூழல் அசுத்தமடைந்திருக்கிறது என்ற ஒரு இதை அவர்கள் மனுமாக அப்ளை பண்ணியிருந்தார்கள். அதன் அடிப்படையில தான் இளஞ்செழியன் அவர்களும் இது சொந்தமாக அவர்களுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள், மற்ற விடயங்களுக்கு இவர்கள் அதாவது சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சில இருக்கக்கூடியவர்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டது. அது நாங்கள் எங்கட உரிமைகளை வலுவாக அங்கே பதிய வைக்காத ஒரு காரணமும் உண்டு. அதனால அங்கேயும் ஒரு கடைகளை இந்த பொஞ்சிலினம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த வகையில தான் எங்களுடைய சம்பந்தரையா கூட சரியான முறையில அந்த இதுகளை அவராக முன்வந்து வாருங்கள் கோயிலடிக்கு அங்க போவோம் என்று சொல்லி அங்கே போயிருந்தால் அவ்வாறான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இன்னொரு விடயம், அந்த தொல்லியல் திணைக்களம் இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக அங்கு ஒன்றும் பராமரிப்பில்லை, சுத்தமில்லை என்று சொல்லி சொல்கின்றீர்கள். ஆனால் இன்றும் புலத்தில் இருந்து சுற்றுலா பயணம் வருகின்றவர்கள் வந்து கூறுகின்றார்கள், இன்றும் அந்த கன்னியாவை நீரூற்று பகுதியில அந்த மலசல ஊடம் ஒரு ஒழுங்கான முறையில் இல்லை என்பதுதான் இன்றும் கூறுகின்றார்கள். தொல்லியல் திணைக்களம் பொறுப்பேற்ற பின்பு கூட அவர்கள் அதை பற்றி ஒரு அக்கறை எடுக்கவில்லை தானே. அது இருக்கிறது. அதோட அந்த இவங்களை விட்ட சிவன் கோயில் இங்கே ஒரு மடம், அதாவது கிரியைகள் செய்கிற ஒரு கட்டிடம் இருக்கிறது. அதெல்லாம் கிரியைகள் செய்து அங்கே போய் கரைக்கிறது. அந்த இடங்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்த முறையிலே எங்களுடைய சில கவனிப்பாரற்ற தன்மையும் ஒரு கால்கோலாக அவர்களுக்கு அமைந்து விட்டது என்றும் கூறக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வகையில இந்த கன்னியா வெந்நீரூற்றிலே அவர்கள் படிப்படியாக தங்களுடைய விடயங்களை அந்த பௌத்தபிக்கு ஊடாக அதை வாதாடக்கூடிய வல்லமை இளைஞர்களையோ மற்றவர்களோ போனால் அது வேற விபரீதமாக முடியும்.
அதுலதான் போய்த்தான் ஒரு எங்களுடைய அகத்திய அடிகளாருக்கு அவர்கள் கடற்காரர்கள் தேநீரை ஊற்றினார்கள் சொல்லுது. அதுல ஒரு நிலை, ஒரு கசப்பான ஒரு இறுக்கமான ஒரு நிலை ஏற்பட்ட போது அங்கு அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கன்னியா வெந்நீரூற்றை தமிழர்கள் மீள பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? அதனை பெறக்கூடிய வகையிலே இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் ஒரு வழக்கு வைப்பதாக கூறியிருக்கிறார்கள். இல்ல, சுமந்திரன் அவர்கள், ஐயா உங்கள்கிட்ட ஒரு விடயம் கேட்கின்றேன். சுமந்திரன் அவர்களை பற்றியே கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சுமந்திரனாலையும் திரு சம்பந்தன் அவர்களாலையும் தானே 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஈழத்தமிழர்களுடைய இருப்பு என்பதே கேள்விக்குறியானது. இவர் எப்படி திரும்பி வந்து இதை மீட்டு தருவார் என்று நம்புகின்றீர்கள்? இவர் மீட்டு தருவது போல் வந்து அதை முற்றுமுழுதாக அகற்ற தந்திரமும் செய்வார். இந்த விடயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்ற இன்னொரு அடுத்த நான் கோணேஸ்வரர் கோயிலுக்கு வருவோம் ஐயா. இந்த கோணேஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் போற வழியில இப்பொழுது பௌத்த விகாரி ஒன்று அமைக்கப்பட்டு அந்த பௌத்த விகாரை தாண்டித்தான் கோணேஸ்வர் கோயிலுக்கு அந்த சிவனை நாங்கள் தரிசிப்பதற்கு செல்ல வேண்டும் என்று அறிகின்றோம். இது எந்த அளவு உண்மை என்பதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. அது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற இது விகாரையாக இன்னும் அதுல கொண்டே புத்தரை வைத்திருக்கிறார்கள். அது பழைய காலத்துல ஒரு சின்ன ஒரு அரசமரம் இருந்து அதுல ஒரு புத்தர் இருந்தது. அது பக்கத்துல ஒரு சில அறநெறி அவங்கள நாங்கள் இந்து கல்லூரியில படிக்கிற காலத்துல நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது காலகட்டத்திலே பிறகு அது சிதைவடைந்து போய்விட்டது. அதிலே ஒரு அந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்ட சின்ன சிலை அரசமரத்தோடு கடற்கரையில இருக்கிறது. அதை கொஞ்சம் விரிவாக அந்த நிலங்களை அவர்கள் விஸ்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எங்களோட நகரசபையிலிருந்து ஒரு கடிதம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அங்க ஒரு கடை ஒன்றை கட்டி அந்த கடையினூடாக வியாபாரம் நோக்கங்கள் நடைபெற்றது. அதனை அந்த கரையோர பாதுகாப்பு பகுதியினர் அவ்வாறு எதுவும் செய்ய முடியாது, தங்களுடைய அமைப்பு ஊடாக சபையின் ஊடாக செய்ய முடியாது என்று தடுத்து விட்டார்கள் என்று அவர்கள் அதை நீதிமன்றத்தில் கொடுத்து பிறகு அதை வழக்காக ஆக்கி அதை அப்புறப்படுத்துவதற்கு முனைந்த போதுதான் இவர்கள் அது பறிபோக போகிறது, அந்த இதை உடைக்கிறதுக்கும் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அவர்கள் பல்வேறு இது இங்கால எங்களோட 10ஆம் நம்பருக்கு அருகாமையில் இருக்கின்ற இடங்கள்ல பாடி அடித்து கடற்கரை ஓரத்திலே அவர்கள் கொட்டில் அமைத்து, அதாவது வலையை பின்றது, பள்ளங்களை வைக்கிறது கட்டப்பட்டதை கூட அவர்கள் இந்த கரையோர பாதுகாப்பு கருதி அதிலே நீங்கள் உடைஞ்சு போட்டார்கள். அப்ப அங்க ஒன்று செய்கிற பொழுது இங்கே ஒன்று அவர்கள் தடுக்க அதை கண்டும் காணாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஒரு சிங்கள அதிகாரி தான் அது கூட இருந்தவரும் அவர் அதை தெளிவாக அந்த அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துட்டார். அதை தவிர்ப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து அங்கே பக்கத்துல அந்த ஏற்கனவே இருந்த ஒரு கொட்டில் போட்ட இடம் அது இப்ப அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். அது அப்படியே புத்தர் சிலை இருக்கிறது. இப்ப அங்க எந்த விதமான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளவில்லை. இப்பொழுது இன்னொரு விடயம் கோணேஸ்வரத்திலே நாங்கள் மிக அண்மை காலமாக அறிந்த ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு அன்னதான பிரச்சனை ஒன்று வந்து பெருமளவிலே பூதாகரமாகி பெருமளவிலே சலசலப்புகள் முரண்பாடுகள் எல்லாம் வந்ததாக கூட அறிந்தோம். காலங்காலமாக தமிழர்களுடைய புராதன சரித்திர தலமாக இருக்கின்ற அந்த தலத்தில் ஒரு பக்தர்கள் போய் மன அமைதியுடன் வணக்கம் செலுத்த முடியாத, தரிசிக்க முடியாத அளவுக்கு அன்றைக்கு இன்று நிர்வாக சீர்கேடுகள் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், ஒரு அன்னதானத்தை கூட மக்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கு கபலீகரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அன்னதான பிரச்சனை என்ன, உண்மையில் என்ன நடந்தது ஐயா? அது அன்னதான பிரச்சனை ஆரம்ப காலத்திலே இவர்கள் கண்ணன் பவுண்டேஷன் என்ற அமைப்பு தான் அவர்கள் பரவலாக வடகிழக்கு பகுதியில அன்னதானம் செய்து வருகிறார்கள். ஆலயங்கள்ல காலை கோயிலையும் கொடுக்கிறார்கள். இது இங்க வந்து கோணசோரி பின்பு தேர்முட்டியில ஒரு இதை கொடுத்து அங்கே அவர்கள் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது போல இந்த உற்சவ காலங்கள்ல எல்லா திருவிழாக்காரர்களுக்கும் அன்னதானம் கொடுப்பதற்கு
எங்களுக்கு அந்த நோட்டீஸ் வரும், இவ்வளவு காசு கட்டணும், அன்னதானம் நீங்கள் செய்ய வேணும், பகல் பூசை மாலை பூசை என்றெல்லாம் அவர்கள் விளம்பரத்திலே தருவார்கள். அந்த வகையிலே நாங்கள் கொட்டியாரம்பட்டி திருவிழாவை நாங்கள் செய்கிறோம் 3ஆம் திருவிழாவாக. அதிலே அன்னதானமும் இருக்கிறது. அது அன்னதானத்தை நாங்கள் செய்து வருகிறோம். போன முறை செய்கின்ற பொழுது அங்கேயும் ஒரு அன்னதானம் நடைபெறுகிறது, இங்கேயும் நாங்கள் அன்னதானத்தை செய்கிறோம். அதனை எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களிடத்திலே நான் சொன்னேன், இப்படி 2 இடத்துல கொடுத்தால் இது ஆரோக்கியமாக அமையாது. அங்கு நீங்கள் கொடுத்து பூஜை எல்லாம் மதியம் முறையிடும் போது நீங்கள் அங்கே அன்னதான பாசல்களை வழங்குகிறீர்கள், அங்க இருக்கிறவர்கள் சாப்பிட்டு போட்டு வீடுகளுக்கு செல்கிறார்கள். அதே வகையில் இங்கே நாங்கள் அன்னதானம் இரவு கிராமங்களிலிருந்து ஆக்கள் எல்லாம் வந்து சமைத்து விடிய அதில் அன்னதான மண்டபத்திலே பூசை செய்து அன்னதானத்தை ஆரம்பிக்கிறோம். அவ்வாறு நாங்கள் ஆரம்பிக்கிற போது நியாயமான சாப்பாடுகளை நாங்கள் கொடுக்கிற போது அங்கிருந்து வாங்குறவர்கள் வாங்காமலும் போயிடுவார்கள். அங்க ஏற்கனவே கிடைச்சிட்டு சில பேர் தாங்க என்று வாங்கிட்டு போவார்கள். மற்றது இந்த அன்னதானம் அந்த கோயில் சூழலில் அந்த கடைகள் வச்சிருக்கிறவர்கள் தான் பெருவாரியாக வாங்கக்கூடியதாக இருந்தது. இதை நான் அவரிடத்தில் சொன்னேன், இப்படியாக நாங்கள் அன்னதானத்தை கொடுக்க முடியாது, இதுக்கு வழி சமைக்கிறதாகத்தான் நீங்கள் அந்த அவர்களுக்கு கொடுத்துக்கிறீர்கள். அவர்கள் இந்த அன்னதான மண்டபத்துல வந்து கொடுக்கட்டும், நாங்கள் அதை அந்த பொறுப்புல இருந்து நாங்கள் விடுவித்துக் கொள்கிறோம். அப்ப அவர்களுக்கு கிடைக்கிற நிதியை அவங்களை பயன்படுத்தட்டும். இப்ப நாங்களும் காசை வசூலித்து பெருந்தொகையான பணத்தை செலவிட முடியாது. அந்த வகையில நாங்கள் அன்று சொன்னது, அண்மையிலே கூடிய பொதுச்சபையில அது பெரிய காரசாரமாக மாற்று இதிலே அங்க அந்த தொண்டர் சபை அந்த பொதுச்சபையில் இருக்கிறவர்களால ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்தது. அவர்கள் அந்த அன்னதானத்தை கொடுப்பதாக இருந்தால் இந்த அன்னதான மண்டபத்திலே கொடுக்க வேண்டும், அதை விட்டுட்டு அங்க வச்சுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்குவது ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னார்கள். அந்த இடத்துல நானும் சொன்னேன், திருவிழா காலங்களில் நாங்கள் கொடுப்பதையும் இல்லை, அவர்கள் கொடுத்தால் நாங்கள் அதை வேறு வகையிலே இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற கிராமங்களில் நாங்கள் இந்த அன்னதானத்தை அந்த கிராம மக்களுக்கு நாங்கள் கொண்டு சென்று வழங்கலாம். இந்த வகையில பல சாகசரமான குழு மோதல்கள் வாத பிரதிவாதங்கள் நடந்தன. எனவே அதை இவர்கள் தங்களுடைய அந்த இதுல ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் ஊடாக ஒரு சமரசத்தை கொண்டு வந்தார்கள். போர் போடக்கூடாது, அவற்றை கண்ணன் பவுண்டேஷன். இன்னொரு விடயத்தையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் எல்லோரும் சமத்துவமாக ஒரு கோயிலுக்குள் சென்று வழிபட வேண்டிய இடத்தில் நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் வந்து ஒரு வகையிலே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதாகவும், அதாவது நேரடியாக சொன்னால் அங்கும் இந்த சாதி பிரச்சனைகள், உயர்ந்த சாதி அப்படியான பிரச்சனைகளும் இருப்பதாகவும் கேள்விப்படுகின்றோம். ஏன் இந்த பிரசித்தி வாய்ந்த ஒரு புராதன இந்த திருக்கோயிலுக்கு ஏன் ஒரு படித்த இளைஞர்கள் ஒரு நேர்த்தியாக இந்த நிர்வாக சபையை நடத்த முடியாமல் இருக்கின்றது? அது கடந்த காலங்களிலே அவ்வாறான ஒரு சூழல் தோற்றுவித்திருந்தது. அண்மை காலத்திலே இந்த சபைக்கு அவர்கள் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இப்ப பொதுச்சபையிலே இளைஞர்கள் உட்பட கிராமத்தில் இருக்கிறவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இது அடுத்த பொதுச்சபையிலே அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்படும். அதிலே பொதுவாக பலர் அந்த நிர்வாகத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது என்பது இப்ப இருக்கிறது. அதெல்லாம் நாங்களும் இப்பொழுது இணைந்திருக்கிறோம் இந்த பொதுச்சபையிலே. நல்லது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றது ஐயா. இந்த தமிழர்களுடைய இந்த நிர்வாக அடிபாட்டுக்குள் நிம்மதியாக அந்த மூலஸ்தானத்திலே தன்னால் இருக்க முடியவில்லை என்று அந்த இறைவன் எழுந்து ஓடாமல் விட்டால் சிறப்பு. தமிழர்கள் இதை யோசித்து, ஈழத்தமிழர்கள் எங்களுடைய புராதன தலங்களை கன்னியா வெந்நீரூற்றை எப்படி கையகப்படுத்தினார்களோ அப்படியான ஒரு நிலைமைக்கு திருக்கோணேஸ்வரத்தை ஆக்கிவிடக் கூடாது. ஈழத்தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நேர்த்தியாக சிந்தித்து எமது புராதன தலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நேர்காணலில் நீங்கள் எங்களுடன் கலந்து கொண்டு திருக்கோணேஸ்வரம் பற்றி, அங்கு நடைபெறுகின்ற சிக்கல்கள் பற்றி
எங்களுடன் உரையாடியதை இட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.